இப்போ தான் நான் குறைஞ்சிட்டேனே, இப்போ ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாம், இப்போ ஒரு சாக்லேட் சாப்பிட்லாம். ஆமாம். உங்கள் பிரெயின் என்ன செய்யும்னா, நம்ம இவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்துட்டோம், இனிமேவும் சாப்பிடாம இருந்துருவோமோ அப்படின்னு நினச்சிட்டு ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணி வைக்கும். 1 கேஜி கெயினுக்கு பதிலாக 2 கேஜிஸ் கெயின் ஆவீங்க. கார்போஹைட்ரேட்லேருந்து செரோட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம மூடை வந்து காம் பண்ணும். விமன் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, நிறைய மூட் ஸ்விங்ஸு. கார்ப்ஸே கம்ப்ளீட்டாக கட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இப்போ தண்ணி குடிக்கிறது அப்படின்னு வரும்போது நிறைய பேர் மார்னிங் டு ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஓகே லிட்டர் குடிக்கணும் அப்படி தானே, மொத்தமாக குடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு வித்தின் 1 hour அந்த 5 liters கன்சியூம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஹெல்த்தியா மேம்? அந்த மாதிரி குடிக்கலாமா? ஒரு நாளைக்கு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அட் எ டைமில் குடிக்கிறது வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குவார்ட்டர் ஆஃப் த பிளேட் இருந்தால் போதும். ஒரு 35 grams ஆஃப் ரைஸ் எடுத்திங்கன்னா அது 100 grams வந்து உங்களுக்கு குக்டு வெயிட்டுக்கு வருது. ஸோ அப்போ அதுக்கு டபுள் த குவான்டிட்டி. விட்டமின் டி எதுக்கெல்லாம் நமக்கு தேவைன்னா ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு விட்டமின் ஈயும் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. நம்ம எண்ணெயில் பொரிச்சு ஒரு பஜ்ஜி டீப் ஃப்ரைடாக இருக்கிறது சாப்பிட்ணுன்னு நான் சொல்ல வரலை. பட் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 2 teaspoon ஆஃப் ஆயில் வந்து அலௌடு. ஸோ அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹெல்தி ப்ரெக்னன்சி கொண்டு வர்றதுக்கான ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ப்ரோட்டீன் ரிச்சாக, கால்சியம் ரிச்சாக ஃப்ரூட்ஸு. ஃபஸ்ட்டு 3 months அவங்க நாஷியஸாக வாமிட்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்ருக்க முடியாது. அடுத்த 2 மாதத்துலையாவது அந்த விட்டது எல்லாமே அவங்க திரும்ப நேச்சுரலாக இருக்க ஃபுட்டு சாப்பிட்டு அவங்க அது எல்லாமே காம்பன்சேட் பண்ணி ஆகணும். டாக்டர் மோகன் டயபிட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர்ல இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டயட்டீஷியன் உமா சக்தி தான் இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? நான் சூப்பராக இருக்கேன். சூப்பர். ஸோ இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே பரவாயில்ல, 1 வருஷம் நான் கஷ்டப்பட்டு சாப்பிடாம இருந்துடுறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னா என் ஹெல்த் சரியா போயிடும்னு நினைப்பாங்க. பட் அந்த சாப்பிடாம இருந்ததோட விளைவுகள் வந்து அந்த அடுத்த 2 வருஷத்துல உங்களுக்கு காமிக்கும். நீங்க டபுள் த வெயிட் கெயின் பண்ணுவீங்க. இப்போதான் நான் குறைஞ்சிட்டேனே, இப்போ ஒரு பஜ்ஜி சாப்பிடலாம், இப்போ ஒரு சாக்லேட் சாப்பிடலாம். ஆமா. ஸோ அது வந்து அப்போ இருந்த பீரியட்ல நீங்க ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்தனால உங்க பிரெயின் என்ன செய்யும்னா, நம்ம இவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்துட்டோம், இனிமேவும் சாப்பிடாம இருந்துருவோமோ அப்படின்னு நினச்சிட்டு ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணி வைக்கும். ஸோ நேச்சுரல் ப்ராசஸ் இது. ஸோ உங்கள் பாடி வந்து திரும்பி தேவையில்லாமல் கேலரிஸை சேமித்து வைக்கும். ஸோ எனர்ஜி ஸ்டோர் ஆக திரும்ப வெயிட் கெயின் ஆவீங்க. ஸோ அந்த போஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி கெயினுக்கு பதிலாக 2 kgs கெயின் ஆவீங்க. டபுள் ஆகிடுவோம் நம்ம. கண்டிப்பாக ஆகும் இது. ஸோ இது மாதிரி நல்ல 2 கிலோ ஒரு 10 கிலோ குறைஞ்சிட்டு நல்ல ஸ்ட்ரிக்டாக பேலன்ஸ்டு டயட் வித் எக்ஸசைஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்குது. பட் 90% ஆஃப் த பீப்புள் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இர்ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபியூச்சரில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமன் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, நிறைய மூட் ஸ்விங்ஸு. ப்ளஸ் இம்மீடியட்டாக நீங்கள் ஒரு நாள் நீங்கள் காலையில் சாப்பிடல, நம்ம டிராஃபிக்கில் வந்து வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா உங்கள் மூடு எப்படி இருக்கும்? அவ்வளோதான், எல்லாரையும் திட்டுவோம் பார்க்குறவங்க. சரிங்களா? அந்த கார்போஹைட்ரேட்லேருந்து செரோட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம மூடை வந்து காம் பண்ணும். ஸோ இது கார்போஹைட்ரேட்ஸ்குள்ளேருந்து வர ஒரு ஹார்மோன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ப்ஸே கம்ப்ளீட்டாக கட் பண்ணால் என்ன ஆகும்? நீங்கள் இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் சந்தோஷமாகவே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வெயிட்டை குறைஞ்சி என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள்? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வந்து அது எல்லாமே நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ சம் எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, சரிங்களா? சம் இது பார்த்தீங்கன்னா லிவரில் டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சாப்பிடாம இருக்கும் போது கால் பிளாடர் தன்னைத்தானே வந்து அழிச்சிக்குது. ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது? ஸோ இதெல்லாம் இந்த பாதிப்பெல்லாம் எதுக்குங்க? வெயிட்டை குறைக்கணுங்கிறதுக்காக மற்ற இதெல்லாம் நம்ம வந்து சீக்கிரமாக அஃபெக்ட். ஹேர் ஃபால் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு உடம்பை பார்த்துக்கிறதுக்கே கேலரிஸ் தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்காத போது எக்ஸ்டர்னலாக இருக்கிற இந்த ஹேரு, நெயில்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுடைய டோன் இதுக்கெல்லாம் வந்து பாடி அந்தளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் ஆகும், நெயில்ஸ் சீக்கிரமாக உடையும், பிரிட்டில் நெயில்ஸு.
ஸ்கின்ல வந்து டோன் போகிறது, நேச்சுரலாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து லூஸ் பண்ணிடுவோம். ஸோ டோட்டலா நம்ம வெயிட் மட்டும் தான் லாஸ் ஆகும். ஆனா டோட்டலா நம்ம ஆளே வந்து டல் ஆளே ஆயிடும். வந்து டல் ஆயிரும். ப்ளஸ் அது நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டயட் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும்? இதான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ப்ராப்பர் ஸ்டெப் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து சோஷியல் மீடியா பார்த்து டயட் ஃபாலோ பண்ணக்கூடாது. கூகுள் கிட்ட, சாட் ஜிபிடியில் கேட்டு ஃபாலோ அந்த பண்ணக்கூடாது. சார்ட் ஒன்று கூகுளில் போட்டு பார்ப்போம். ஆமாம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, டைரெக்டாக ஒரு டயட்டிஷியனை வந்து பார்க்கணும். ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல், ஹெல்த் கேர் ப்ரொவைடர் கரெக்டான இது ஆத்தென்டிக்காக இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் போகணும். ஒரு ரெஜிஸ்டர்டு டயட்டிஷியனை பார்க்குறது நல்லது. ஸோ அவங்க டயட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும். போரிங்னா நீங்கள் என்ன இது நான் இது தானே வீட்டில் எப்போ சாப்பிட்றேன் ஆமா. அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபேன்சியாக, ஸ்பெஷலாக எங்கேருந்தோ வானத்துலேருந்து குதிக்கிற ஒரு பொருள்லாம் வந்து டயட்டில் இருக்காது கண்டிப்பாக. நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ அதை வந்து எந்த அளவில் எடுக்கணும், எந்த விதத்தில் குக் பண்ணியிருக்கணும், ஸோ அதில் அமௌண்ட் எவ்வளோ எடுக்கணும், அது கூட வேறு என்ன கலந்தால் அது வெயிட் லாஸ் கொண்டு வரும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு டயட் சார்ட்டாக டைமோட, குவான்டிட்டியோட, ரா இன்க்ரீடியன்ஸோடைய வெயிட்டோட நீங்கள் ஒரு டயட்டிஷியன்ஸ்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். ப்ளஸ் அது கூட சேர்த்து எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணணுன்றத ஒரு ஃபிட்னஸ் கன்சல்டன்ட் கிட்ட நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது வெயிட் லாஸுங்கிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஆனால் வந்து ஹெல்த்தியாக நடக்கும். இந்த மாதிரி நடக்கிற வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட் மேம், இப்போ டயட் அப்படின்றது இப்போ தான் நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கும். இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்படியே பேக் போனோம்னா அவங்க நார்மல் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அது டயட்லாம் கிடையாது, பட் அவங்க ஃபிட்டாகவும் இருந்தாங்க, ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் ஏதாவது? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இங்கேருந்து ஒரு 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 100 மீட்டர் நடக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு மூச்சு வாங்கும். ஆனால் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப தூரம் பக்கத்து ஊர் வரைக்கும் நடந்து போயிருக்காங்க. ஒரு தேட்டருக்கு போகிறதுக்கு சைக்கிளில் போவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து நிறைய கன்வீனியன்ஸ் வந்துருச்சு நம்மளுக்கு. நம்ம முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே வந்து செடென்ட்ரியாக மாறிடுச்சு. இப்போ நிறைய டெஸ்க் ஒர்க்கு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செடென்ட்ரியாக உட்காந்தபடியே ஒர்க் ஃப்ரம் ஹோமு. ஸோ இப்போ வெளியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல. அப்போவாது கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ வீட்டிலே இருந்து வேலை பார்க்கறதுனால அதுக்கான வாய்ப்பும் போச்சு. ஆமாம். ஸோ நம்ம ஆக்டிவாக இல்லாமல் ஆயிட்டோம். செடென்ட்ரி பிஹேவியர் வந்துடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் மாற்ற முடியாதது. ப்ளஸ் இப்போது முன்னாடி காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமோ அது எல்லாமே இப்போ திருப்பி கொண்டு வரும்போது நமக்கு இப்போ முன்னாடி மாதிரி அம்மியில் வச்சு அரைக்கலாம் முடியாது. பட் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைசஸ் அந்த குக்கிங் பீரியடில் டைமில் நம்ம ஒரு ஸ்குவாட்ஸ் பண்ணுறது, சில அதில் ஒரு 4-5 எக்ஸசைசஸ் சிம்பிளாக பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நம்ம கவர் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஒரு பீடோமீட்டர் வழியாக நம்ம வந்து உங்கள் மொபைல்லையே எப்போவுமே நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 10,000 கவர் பண்ணுறோமான்னு பார்க்கலாம். ப்ளஸ் அந்த ஆப்லேயே உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் தண்ணி குடிக்கணும், இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டீங்க போய் வாக் பண்ணிட்டு வாங்கன்ற ரிமைண்டர் கொடுக்கும். ஸோ அதை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாமல் நம்ம வாக் பண்ணணும். ஸோ ஒரு ஆஃபீஸில் வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மொபிலிட்டி பிரேக் எடுக்கணும். லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இது மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு நேச்சுரலாக நம்ம ஆக்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம முன்னாடி மாதிரி உரலில் இடிச்சிட்டு அம்மியில் இது அரைச்சிட்டு கிரைண்டருக்கு பதிலாக உரலில் குத்திட்டுலாம் நம்மளால் இருக்க முடியாது. சரிங்களா? அது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஸோ மேக்ஸிமம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம வந்து பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ தண்ணி குடிக்கிறது அப்படின்னு வரும்போது நிறைய பேர் மார்னிங் டு ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஓகே லிட்டர் குடிக்கணும் அப்படி தானே மொத்தமாக குடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு வித்தின் 1 hourல அந்த 5 லிட்டர்ஸை கன்சியூம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஹெல்த்தியா மேம்? அந்த மாதிரி குடிக்கலாமா? ஸோ வாட்டர் கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஷியஸாக நம்ம டெஸ்கில் வச்சுட்டு, இப்போ ஒர்க்கிங் இருக்கவங்க வந்து டெஸ்கில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அட் எ டைமில் குடிக்கிறது வந்து இப்போ ஒருத்தங்க 1 லிட்டரோட ஸ்டாப் பண்ணுறதுனால தப்பு இல்லை. நான் இன்றைக்கி 2 லிட்டர் குடிச்சே ஆகணும்னு ஒரேடியாக டம்ப் பண்ணுறது வந்து இம்மீடியட்டாக கிட்னிக்கு வந்து ஒரு ஓவர்லோட் கொடுக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து கிட்னி நம்ம அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி அதை யூரினாக கன்வெர்ட் பண்ணுது.
ஸோ அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது தேவையில்லாத ஒரு ஓவர்லோடு. ஸோ ஒரு நாளைக்கு அப்போ அவ்வளோ நேரம் நீங்கள் டீஹைட்ரேட்டாக இருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்கான பாதிப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? இம்மீடியட்டாக அந்த ஒரு 2 லிட்டர் ஒரே நேரத்தில் குடிக்கும்போது அஃப்கோர்ஸ் ஹைட்ரேட் ஆகும். பட் அன்னைக்கு மார்னிங்லேருந்து தண்ணி குடிக்காமல் இருந்ததுக்கு ஒரு எஃபெக்ட் இருந்ததுதானே ஆகும். ஸோ வாட்டரையும் ஸ்ப்ளிட் பண்ணி தான் எடுத்துருக்கணும் நீங்கள். சிப்ஸ் ஆஃப் வாட்டர் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. வெறும தண்ணி மட்டும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து உங்களுக்கு வாட்டர் வருது இல்லையா? நீங்கள் சாம்பார், ரசம், மோர், தயிர், காஃபி, டீ, ஜூஸு, இது எல்லாமே வந்து வாட்டர் கண்டென்ட். இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம 2 to 3 லிட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சிடலாம். மீதி இருக்கிற இதில் ஃபுட்டுலேருந்து நம்மளுக்கு வரும். ஸோ ரொம்ப இன்டியூஸ் பண்ணி இது பண்ணுறது கிட்னிக்கு வந்து ஓவர்லோட் கொடுக்குறது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஈவினிங் வந்து நிறைய தண்ணி அதிகமாக குடிக்கிறது. ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே தண்ணி குடிக்கும்போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. காலையில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, அதுக்கப்புறம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஒரு நாளைக்கு சிப்ஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டே வந்து ஃபுட்டுலேருந்தும் வரும் உங்களுக்கு. அதனால 2 to 3 லிட்டர்ஸ் கவர் பண்ணால் போதும். நிறைய குடிக்கிறேன்னு நிறைய பேர் 5 லிட்டர் 6 லிட்டர் சேர்த்து குடிக்கிறாங்க. அவ்வளோ குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்லஸ் நீங்கள் ஒரு அத்லீட்டாக இருந்தீங்க, ரொம்ப தூரம் ஒரு நல்ல ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி வெயிலில் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு 4லேருந்து 5 லிட்டர் தண்ணி தேவைப்படும். பட் நம்ம ஏசியில் உட்காந்துட்டு செடென்ட்ரி ஒர்க் இல்லை, ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம வந்து இந்த 5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறேன். 2 to 3 லிட்டரே ரெக்கமெண்டட் அளவு தான் உங்களுக்கு. அது வரைக்கும் குடித்தாலே நம்ம ஹைட்ரேட்டடாக இருப்போம். ஸோ கம்மிங் பேக் டு அந்த டயட்டில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம், ரைஸ் வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் ஒரு ட்ரெண்டிங்கில் போகுது. ரைஸ் வேண்டாம், ரைஸ் சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் நம்மளோட கல்ச்சரில் ரைஸ்ன்றது பிரிக்க முடியாத ஒன்று. ஆனால் இப்போ வந்து நிறைய சப்பாத்தி ஹெல்த்தி தான், பட் ரைஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறது நல்லதாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பேசிக்கலாக நம்ம சவுத் இண்டியன் டயட்டுன்னு பார்த்தா நம்ம வந்து பெரிய இலை ஒரு நேச்சுரல் நம்ம வீட்டில் சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா தட்டு வச்சா ஃபஸ்ட்டு நம்ம போடுறதே சாதம் தான். ஸோ இப்போ வந்து ஒரு ஹெல்தி பிளேட் கான்செப்ட் ஃபாலோ பண்ணணும். ரைஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஹாஃப் த பிளேட் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கணும், 1/4 ஆஃப் த பிளேட் வந்து ரைஸ் இருக்கணும். இந்த ரைஸ் வந்து எய்தர் இட் கேன் பி ஒயிட் ரைஸ் ஆர் ப்ரௌன் ரைஸ். ப்ரௌன் ரைஸுங்கிறது மச் மோர் ஹெல்தியர், நல்ல ஆப்ஷன். பட் வேறு வழியே இல்லை, ஒயிட் ரைஸ் தான் நம்ம சாப்பிட்ணும், வேறு சாப்பிட்டாகணுன்னா அது ஹாஃப் த பிளேட் உங்களுக்கு வந்து காய்கறியோட 1/4 ஆஃப் த பிளேட் வந்து ரைஸ் இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரைஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சப்பாத்தி எடுக்கலாம், இல்லை மில்லட் ரைஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கலாம். பட் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா மில்லட்ஸுமே கூட ரீஃபைண்டாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஒயிட் ரைஸில் என்ன ப்ராப்ளம்னா அதில் இருக்கிற அந்த பிராண்ட்னு சொல்லுவோம், அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸிங் மில்லிங் அப்போ வந்து நம்ம அந்த இது கட் ஆகிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபைபர்லாம் உடஞ்சி போயிடுது. மீதி இருக்கிறது வெறும் ஸ்டார்ச் கண்டென்ட் தான். அது சாப்பிடும்போது நமக்கு வந்து வெயிட் கெயின், டயபெட்டிஸு, ஸோ இந்த மாதிரி அது சாப்பிட்றதுனாலன்னு சொல்ல முடியாது. பட் ஹை சுகர்ஸ் ஆகுறது, அதிகமாக எனர்ஜி அதுலேருந்து கேலரிஸ் வர்றதெல்லாம் உண்மை தான். பட் ஒரு 1/4 ஆஃப் த பிளேட் இல்லை ஒரு பவுல், ஒரு கப்பு, சின்ன கப்பு ரைஸ் சாப்பிட்றதுனால பெருசாக எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டிலலாம் என்ன செய்வோம்னா ஒரு பந்தியிலேயே சாப்பிடணும்னா நிறைய சாதம் போட்டு சைட் டிஷ்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை அப்படியே திருப்பிட்டு சைட் டிஷ் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் சாப்பிட்ற அளவுக்கு காய்கறிகளும் நம்ம சாப்பிடும்போது அது பேலன்ஸ் ஆகுது. அந்த டைமில் உங்களுக்கு ரைஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, அட் த சேம் டைம் பேலன்ஸும் ஆச்சு, ஃபைபரும் கிடச்சிது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக பேக்டாக உங்களுக்கு வந்துடுது. ஸோ இது மாதிரி சாப்பிட்றது நல்லது உங்களுக்கு. ஸோ ஆனால் கம்ப்ளீட்டாக ரைஸ் அவாய்ட் பண்ணுற அவசியம் கிடையாது, வெறும் சப்பாத்தி தான் சாப்பிடணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சவுத் இண்டியன்ஸ் பேசிக்கலாக ரைஸ் ஈட்டர்ஸ் தானே. நம்மளோட ரைஸ் வந்து நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டு. பாரம்பரியமாக சின்ன குழந்தையிலேருந்து நம்ம பருப்பு சாதம், தயிர் சாதத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். சாம்பார் சாதம் இல்லாமல் சாப்பிடவே முடியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ரைஸ் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 1/4 ஆஃப் த பிளேட் இருந்தால் போதும். ஓகே, ஒரு பவுல் ஆஃப் ஒரு 35 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்திங்கன்னா அது 100 கிராம்ஸாக வந்து உங்களுக்கு குக்டு வெயிட்டுக்கு வருது. ஸோ அப்போ அதுக்கு டபுள் த குவான்டிட்டி வெஜிடபிள்னால் உருளைக்கிழங்குலாம் அதில் வராது. ஸோ கிழங்கு வகைகள் தவிர மீதி இருக்க எல்லா காய்கறிகளையும் அன்லிமிட்டடாக எடுக்கலாம் நீங்கள். ஸோ எவ்வளோ சாப்பிட்டாலும் வெள்ளரிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே எடுக்கலாம். அண்டு இன்னொரு 1/4 இருக்கு இல்லையா அந்த பிளேட்டில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், மோர், நான்வெஜ்ஜு, முட்டை, இது எல்லாமே அதில் வரலாம் உங்களுக்கு.
ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது அது பேலன்ஸ்டாக ஆகிடுது உங்களுக்கு. இதோட ரைஸோட எஃபெக்டை வந்து இந்த காய்கறியில் இருக்க ஃபைபரும் இந்த பருப்பில் நான்வெஜ்ஜில் இருக்க ப்ரோட்டீன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கவுண்டர் எஃபெக்ட் கொடுத்துடும். ஸோ அதனால ரைஸ் சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஸோ ஆயிலுமே வந்து நிறைய பேர் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டயட்டில் வெறியோடு இருப்பாங்கல்ல, வேண்டாம் ஆயில் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வந்து நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஆயிலே சேர்த்துக்க மாட்டாங்க. அதை குட் ஃபேட் பேட் ஃபேட் அதெல்லாம் பார்க்காம அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆயில் வந்து உடம்பு கண்டிப்பாக தேவை. எஸ்பெஷலி இந்த விட்டமின் இ வந்து அது உடம்புக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகணுன்னாலே நமக்கு வந்து ஃபேட்ஸ் தேவையாக இருக்குது. ஸோ விட்டமின் இ டெஃபிஷியன்சி வந்துடக்கூடாது. ஸோ விட்டமின் இ எதுக்கெல்லாம் நமக்கு தேவைன்னா ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு விட்டமின் இயும் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. இது வந்து ஆயில் அதாவது நம்ம எண்ணெயில் பொரிச்சு ஒரு பஜ்ஜி டீப் ஃப்ரைடாக இருக்கிறது சாப்பிடணும்னு நான் சொல்ல வரலை. பட் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து அலௌடு. ஸோ அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 2 டீஸ்பூன் நான் எப்படி எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கும் போது எனக்கு 2 டீஸ்பூன், என் வீட்டுக்கார 2 டீஸ்பூன், அந்த மாதிரி என்னால் பிரித்து சமைக்க முடியாது. அப்போது நான் வந்து ஒரு மாதம் எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோன்னா ஒரு மாதத்துக்கு 2 லிட்டர் எண்ணெய் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஆகுது தாளிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் மட்டும் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் சமையலுக்கு கண்டிப்பாக சில பொருளுக்கு எண்ணெய் போட்டால் தான் நமக்கு அந்த சமையலை பண்ண வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மிளகா பொடிக்கு போடுற எண்ணெய் இதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம் இல்லையா, நெய், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் அலௌடு. ஸோ அது நமக்கு உடம்புக்கு தேவையும் கூட. ஸோ அப்போ இந்த ப்ரெக்னென்சி டயட் வந்து நிறையா இப்போ கொஞ்சம் உமன்லாம் அவேர்னஸாக இருக்காங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரொசீஜர் சொல்லுங்கள். ஸோ இப்போ டயட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்டாக ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் டயட்டு, வெயிட் லாஸு, ஸ்பெஷல் டயட்ஸ் இது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ பண்ணக்கூடாதுன்னு ஃபேட் டயட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் லாஸோ இல்லை இந்த மாதிரி புதுசாக ஆரம்பிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் அந்த ப்ரெக்னென்சி அப்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், அதாவது ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். அது 2வது மாதத்தில், அடுத்த 3 மாதத்துல, செகண்ட் ட்ரைமஸ்டரில் இன்னும் அதிகமாகும். 3rd ட்ரைமஸ்டரில் எனர்ஜி, விட்டமின்ஸ், கால்சியம் எல்லாமே அதிகமாகும். ஸோ இந்த நேரத்தில் வெயிட் லாஸ் பண்ணுறேன், டயட் ஃபாலோ பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் எதுவுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ நேச்சுரலாக இருக்கிற ஃபுட்டு ப்ளஸ் டயபெட்டிஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட்டுனா டயபெட்டிக் டயட் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நம்ம ஜஸ்ட்டு ஹெல்தி ப்ரெக்னென்சி கொண்டு வர்றதுக்கான ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ப்ரோட்டீன் ரிச்சாக, கால்சியம் ரிச்சாக, ஃப்ரூட்ஸு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் அவங்க நாஷியஸாக வாமிட்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அந்த அளவுக்கு சாப்பிட்ருக்க முடியாது. அடுத்த 2 மாதத்துலையாவது அந்த விட்டது எல்லாமே அவங்க திரும்ப நேச்சுரலாக இருக்க ஃபுட்டு சாப்பிட்டு அவங்க அது எல்லாமே காம்பன்சேட் பண்ணி ஆகணும். கால்சியம் ரெக்குயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ கால்சியம் நீங்கள் நேச்சுரலாக ஃபுட்டுலேருந்து எடுக்கலைன்னா எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? குழந்தைக்கு உங்கள் உடம்புல இருந்து தான் போகும். ஸோ அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி மில்க் செக்ரீஷனு, லாக்டேஷனு, நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் எவ்வளோ வருஷம் பண்ண போகிறீங்க இதெல்லாம் பொறுத்து உங்களோட எனர்ஜி, கால்சியம் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ண பிறகு என்ன ஆகும்னா நீங்கள் கால்சியம் டெப்ளீட்டட் ஆகிடுவீங்க. ஸோ கால்சியம் இல்லாதப்போ நமக்கு சீக்கிரமாக ஸ்பைன் இஷ்யூஸு, ஸ்பைன் அஃபெக்ட் ஆகுறது, ப்ளஸ் நம்ம போஸ்டர் அஃபெக்ட் ஆகுறது, நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சினால இடுப்பு வலி, முட்டி வலி அண்டு இதெல்லாம் ப்ளஸ் போஸ்ட் இது பார்த்திங்கன்னா வெயிட் கெயின், அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, வெயிட் கெயின் இதெல்லாமே கூட அது ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா நம்மளை பார்த்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்காம விடுறதெல்லாம் கூட வெயிட் கெயினுக்காகுது. ப்ளஸ் டயபெட்டிஸ் வந்தவங்க, ப்ரெக்னென்சி அப்போ வந்தவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் சுகர் வர்றதுக்கான சான்சஸையும் வந்து அதிகம் பண்ணிடுது. ஸோ டயட் அப்படிங்கிறது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவங்க ஃப்ரூட்ஸு, நட்ஸு, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ குழந்தை பிறந்துடுச்சு, குழந்தை பிறந்து எந்த மாதத்தில் அவங்க டயட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்? அட்லீஸ்ட் அவங்க 1 இயராவது ஃபீட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஃபீட் பண்ணுற வரைக்கும் அவங்க டயட் அப்படிங்கிறது சாப்பிடாம இருக்கிறது கிடையாது, நம்ம வந்து ஹெல்த்தியாக மாற்றிக்கிறது. ஆமாம். ஸோ இப்போ அந்த மாதிரி டயட் அவங்க 1 இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சி செக்ஷன்லாம் பண்ணாமல் நேச்சுரலாக இருக்குன்னா எக்ஸசைசஸ்லாம் நீங்கள் 1 or 2 மந்த்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த வெயிட் கெயினோ இல்லை சாகிங்கோ அதெல்லாமே நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் உமன் அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஏதாவது டயட் இருக்காங்க? ஸோ பொதுவாக குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இம்மீடியட்டாக நம்ம
பாட்டி வைத்தியம்னு சொல்லிட்டு ஆமா. மில்க் செக்ரேஷன் அதிகம் பண்ணுறதுக்கான ஃபுட்ஸை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த வெந்தயம், சோம்பு, மீன், நட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேலப்டோகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு மில்க் ப்ரொடக்ஷனை வந்து அதிகம் பண்ணுது. பொதுவாக இதுக்குன்னு ஒரு டயட் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே எக்ஸ்ட்ராவாகுது. ப்ரெக்னென்சி அப்போது எப்படி கேலரிஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சோ, எப்படி கால்சியமோடைய ரெக்குவயர்மெண்ட் அதிகமாச்சு, எல்லா அயர்ன் எப்படி ரெக்குவயர்மெண்ட் அதிகமாச்சோ அதே மாதிரி லாக்டேஷன் அப்போது, அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் பீரியட்லேயும் அது வந்து கண்டிப்பாக வந்து இது எல்லாமே அதிகமாகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை பேலன்ஸ்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் இருக்கணும், அயன் ரிச்சாக இருக்கணும். ஸோ அயன் இருக்கும்போது கண்டிப்பாக விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் இருக்கணும். ஸோ அயன் ரிச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா, டேட்ஸு, ஃபிக்ஸு, கீரைகள் இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நம்ம ரெகுலர் ஃபுட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணிகிட்டே வர வர ப்ளஸ் நம்மளோட அம்மாவே நம்மளுக்கு கொடுப்பாங்க மருந்து குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சு கரெக்ட். கொடுப்பாங்க. இது நான் ஸோ கேள்விப்பட்டேன். இதெல்லாமே உங்களுக்கு பூண்டு இதெல்லாம் நேச்சுரலாகவே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதெல்லாம் வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்டிங்கனாலே நல்ல ஹெல்த்தியான லாக்டேட்டிங் பீரியடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அழகா உங்களோட அந்த பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு புரியுற மாதிரி பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபைனலாக எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும்னு கூட ஒரு மெசேஜ் மேம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஃபாஸ்ட் மூவிங்காக அர்பனைசேஷன் அஃப்ளூவன்ஸ் இதெல்லாம் அதிகமான இதில் நம்ம திரும்ப பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி நம்மளால் ட்ரெடிஷ்னலாக இருக்க மொத்தமும் நம்மளால் யூஸ் பண்ண முடியலனாலும் நம்மளால் எந்த அளவுக்கு பழைய கல்ச்சரை நம்மளால் கொண்டு வர முடியுதோ, பழைய ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ண முடியுதோ அது வந்து மேக்ஸிமமாக ஃபாலோ பண்ணுறது நல்லது. நம்ம வந்து சோஷியல் அவேர்னஸோட ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற சேனல்ஸ் இதிலேருந்து வர ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்படியே பிலீவ் பண்ணாமல் நம்ம அதுக்கான ஆத்தென்டிக்காக இருக்க ஆத்தரைஸ்டு பர்சனை வந்து மீட் பண்ணி அதோடைய இது டயட்டை வாங்குறதோ சரி, இந்த டாக்டர் கிட்ட கரெக்டான அட்வைஸ் கேட்டு அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதனால வர நேச்சுரலாக இருக்கிற வெயிட் லாஸும் சரி, நேச்சுரலாக நமக்கு ஏற்படுற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து நம்ம ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ எப்போவுமே நம்ம எல்லா ஒரு ஃபுட்டோட இதுலேயும் சொல்கிறது தான், நான் உணவே மருந்து, மருந்தே உணவு. ஸோ எப்போவுமே நம்ம வந்து அளவோட எதை ஃபாலோ பண்ணாலுமே வந்து அது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அளவில்லாமல் எடுக்கிறது எப்போவுமே பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.